நம்மளை பெத்த தாய், இந்த தாய் தகப்பனை கவனிக்காமல் விடுவது, அவங்களுக்கு காசு கொடுக்காம இருக்கிறது, அவங்கள என்ன ஏதுன்னு போய் பார்க்காம இருக்கிறது, அல்லது மனைவியோட சேர்ந்து தனி குடுத்தனம் போயிட்டு வீட்டுல அம்மா கஷ்டப்படுவாங்க, வாப்பா கஷ்டப்படுவாங்க, என்னன்னு கூட போய் பார்க்காம நிறைய வீடுகள்ல பாக்குறோம். வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களே ஆக்கி அவங்களே பொங்கி சாப்பிடுறாங்க. அவங்களால முடியல, அவங்களே ஆக்கி அவங்களே பொங்கி சாப்பிடுறாங்க. மாத்திரை வாங்கி கொடுக்கறது கூட ஆள் இல்லை. இன்னும் சொல்ல போனா உடம்பு சரியில்லைன்னா, காய்ச்சல் அடிக்குதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது கூட ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழலை பாக்குறோம். பெத்த பிள்ளைங்க சென்னையில இருக்கிறாங்க, துபாயில இருக்கிறாங்க, சவுதியில இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அங்க தாயும் தகப்பனும் பெற்றெடுத்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சீரழிஞ்சி நரங்கோணமா இருக்கிறத நம்ம பாக்குறோமா இல்லையா? பெத்த தாய் தகப்பனை தவிக்க விட்டுட்டு, பெத்த தாய் தகப்பனை மதிக்காம, அவங்கள உதாசீனப்படுத்தி கொண்டு, தாய் தகப்பனுக்கு எதிரியாக நம்ம வாழ்ந்து கொண்டு, நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, நம்ம எவ்வளவு வாழ்க்கையில முன்னேறினாலும் சரி, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி எடுத்து விடுவான், நம்ம வாழ்க்கையில் அமைதி எடுத்து விடுவான். காசு பணங்கள் வந்தாலும் நிம்மதி இருக்காது, பரக்கத்து இருக்காது, ஒரு அமைதியற்ற சூழ்நிலை அல்லாஹ் கொடுத்துருவான்.